தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பை கொல்றதுக்காக வந்து ஈரான் வந்து திட்டமிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு பக்கம் அப்படி ஒரு தகவலும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய பெண்களும் ஒரு சில காரியங்களை பண்ணியிருக்காங்க. முதல்ல அதுல இஸ்ரேல் கொடுத்த தகவல் வந்து பார்க்கும்போது அதை வந்து ட்ரம்ப் நம்புறாரு. அதை பத்தி வந்து துருக்கியில நேட்டோவுடைய மாநாடு நடந்த போதும் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமும் பல தடவை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஈரானுடைய குறியில வந்து நான் இருக்கிறேன், ஈரான் வந்து எங்களை டார்கெட் பண்ணிருக்காங்க, ஈரானுக்கு நான் வந்து ஆட்சி செய்யறது வந்து ஒத்து வரது இல்ல, பிடிக்கிறது இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு. ஈரானுக்கு வந்து ஒபாமா அவர்கள் நிறைய சலுகை செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்லீப்பிங் பிரசிடென்ட் வந்து நிறைய செஞ்சு கொடுத்தாரு. ஆனா நான் வந்து ஈரானுக்கு எதிராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு என் மேல ஒரு கோவம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. இந்த தடவை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய சிம்பத் வந்து சொன்னோன்னே அதை என்ன பண்ணிக்கிறாங்க, நம்புறாரு ட்ரம்ப். ஆமா, இஸ்ரேல் சொன்னது உண்மையாதான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தா இதுவரை நம்ம மேல 2 தடவை வந்து, ஒரு தடவை வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகட்டும், 2வது தடவை வந்து பார்த்தா ரீசெண்டா வந்து கொலை முயற்சி செய்யப்பட்டதாகட்டும் 2 தடவை நடந்துச்சு. 2வது தடவை துப்பாக்கி சூடு தான் நடந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு ஹால்ல தான் நடந்துச்சு. அதுவே வந்து செட்டப் மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனா 2 தடவை நடந்துச்சு. அதே மாதிரி 3வது தடவையா இப்ப அவங்க எங்களை அட்டாக் பண்ண போறாங்க, நான் 2 தடவை தப்பிச்சிட்டேன், ஆனா 3வது தடவை வந்து நான் தப்பிப்பேனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லி வச்சிருக்காரு. அதே சமயத்துல இஸ்ரேல் வந்து எங்களுக்கு தகவல்லாம் தெளிவா வந்துருச்சு, நாங்க சொல்றது கரெக்ட், உங்களை வந்து என்ன பண்ண போறாங்க, ரொம்ப க்ளோஸ்லயே வச்சு வந்து ரொம்ப நெருக்கமான டிஸ்டன்ஸ்லயே வச்சு தாக்க போறாங்க ஈரானு, அதுக்கு வந்து ஆளெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. அதை ட்ரம்ப்பும் நம்புறாரு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா அதுக்கு ஈரான் தான் காரணம் வேற என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஈரான் இதை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஈரான் எதுவுமே சொல்லவே கிடையாது. இதை மறக்கவும் இல்லை. இப்படி ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா வந்து என்ன பண்ணல, ஈரானுடைய கவர்மெண்டோ இல்ல ஐஆர்ஜிசியோ வந்து என்ன பண்ணல, நேரடியாக இதை சொல்லல. அடுத்து ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஊர்வலத்துல கலந்து கொண்ட பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே வந்து we will kill Trump அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ட்ரம்ப்பை கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, பதாகைகளை ஏந்தி அங்க வந்து போராட்டம் செஞ்சிருக்காங்க. 10வதுக்கு வந்து ஒரு தகவல் என்ன வருதுன்னா, பொதுவாவே வந்து இந்த ட்ரம்ப்பை கொல்றதுக்காக வந்து உளவு வேலை அந்த மாதிரிலாம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஆட்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து அனுப்பி வச்சு அவங்க ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூடவே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதல் வேலையெல்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது கடைசியா போர் வந்துச்சுல, அந்த 12 நாள் போர்லாம் வந்துச்சு பாருங்க, அந்த சமயத்துலலாம் வந்து என்ன தகவல் வந்துச்சுன்னா ஒரு பெண்மணி தான் அதுக்கு காரணமா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரான்ஸை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து ட்ரம்ப் வந்து, அதாவது கவர்மெண்ட் அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, காசு கொடுத்து ஈரானுக்குள்ள பல வருஷமா வந்து என்ன பண்ணிருக்காங்க, உள்ள போய் அவங்க வந்து அங்க க்ளோஸா வந்து ஐஆர்ஜிசி உடைய ஆட்களுடைய ஒய்ஃப்கள்ட்ட எல்லாம் வந்து க்ளோஸா பழகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாம் மூலமாக வந்து இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுட்டு தகவலை எடுத்துட்டு கரெக்டா போர் வரக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கிருந்து காலி பண்ணிட்டு அந்த பெண்மணி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கரெக்டா மொசாட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதல் நடத்திருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண வரும்போது தெரியுது, இப்படி ஒரு பெண்மணி வந்து இறந்து போன எல்லா ஐஆர்ஜிசி ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்குமே காமனா வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் என்ன இருக்காங்க, ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அப்படி ஃப்ரெண்டான நபர் வந்து கரெக்டா தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு நாட்டை விட்டு ஈரானை விட்டு போயிருக்காங்க. போனவங்கள இன்னைக்கு வரையும் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க கூட முடியல அப்படிங்கறத வந்து ஈரான் வந்து போன தடவை அந்த 12 நாள் போர்லயே வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து சயின்டிஸ்டா இறந்துருந்தாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது ஒரு பெண்ணை வச்சே வந்து சுட்டிருந்தாங்களா, அதே மாதிரி இந்த தடவை வந்து ஈரானுடைய பெண்கள் வந்து நாங்க சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கோஷமிட்டதும், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டெத் டு ட்ரம்ப், டெத் டு அமெரிக்கா அப்படின்லாம் வந்து சொல்லும் போது ஒருவேளை ஈரான் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பழி தீர்க்கிற மாதிரி, எப்படி வந்து எங்களுடைய சயின்டிஸ்ட் எங்களுடைய ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்க இன்னும் ஆயத்துல்லா கொமேனி இவங்களெல்லாம் எப்படிலாம் வந்து தாக்குறதுக்காக நீங்க பெண்களை கூட அனுப்பி சுட்டீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம், உளவாளிகளை அனுப்புவோம் அப்படிங்கறதை தான் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அப்படி கூட அவங்க பிளான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இஸ்ரேல் வந்து இப்போது அமெரிக்காவுக்கு தகவலை கொடுத்திருக்காங்க. இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேரடியா போய் போருக்கு போகாம தலைவர்களையும் சயின்டிஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி தலைவர்கள் இவங்களெல்லாம் தாக்குறது மூலமாக வந்து என்ன ஆயிருது, இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதவே திருப்பி நம்மள்கிட்ட செய்வாங்க, நாம செஞ்சது நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்திலேயே
வாழ்ற மாதிரியான ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா ஈரான் இதையெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். என்னதான் மக்கள் கோபமா இருந்தாலும், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியே அதுல ரொம்ப வில்லிங்கா இருந்தாலும் கூட அவங்களுடைய கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஈரானுடைய கவர்மெண்ட் சமாதானம் வரணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படி ஏதாவது ஒரு கொலை எல்லாம் பண்ணிட்டா பதிலுக்கு அவங்க ரொம்ப தாக்குதல் எல்லாம் செஞ்சு பெரிய வேலையை செஞ்சு விட்டுருவாங்கிறதுனால அந்த மாதிரியான காரியத்துக்கு போறது என்ன பண்ணுவாங்க, ஈரான் நேரடியாக ஒரு கவர்மெண்டா தவிர்த்து கொள்வாங்க. மத்தபடி பார்த்தா அதே சமயத்துல இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா நிறைய பேருக்கு இஸ்ரேல் மேல கூட சந்தேகம் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான்கிட்ட போக கூடாது அப்படின்னு தடுக்கணும்னா ட்ரம்ப்புடைய உயிருக்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு சின்னதா ஏதாவது ஒரு அட்டாக் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி, இப்ப ரீசெண்டா பார்த்த ஹோட்டல்ல கூட வச்சு என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் இருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நேரடியா கொள்ளாட்டினாலும் கூட அப்படி ஒரு பயமுறுத்துற மாதிரி செஞ்சு விட்டா கூட இஸ்ரேலுக்கு லாபமா போயிடும், இஸ்ரேல் அந்த மாதிரி செஞ்சா. ஏன்னா ட்ரம்ப் உடனே என்ன பண்ணிடுவாரு, ஈரான் மேல போற ஆரம்பிச்சிருவாரு, சமாதானமே வராது. அந்த மாதிரியான காரியத்துக்காக கூட இவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புகள்ல இருந்து ஆய்வாளர்கள் தகவலை வெளியிட்டு இருக்காங்க. கடைசியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் கச்சா எண்ணெய் விலை என்ன குறையுது. ஏன் குறையுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடியும் சமாதானம் ஆரம்பிக்கிறதுனால குறையுது. ஃபர்ஸ்ட் குறைஞ்சிச்சு, அப்புறம் ஏறிச்சு, இப்ப மறுபடியும் என்ன ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கு. பார்க்கலாம். கச்சா எண்ணெய் ஏறுதலும் குறையுதலா இருந்தாலும் கூட நமக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின விலைக்கு தான் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நமக்கு எச்சாதான் வந்துட்டு இருக்கு. ஆனா ஹார்மோஸ் திறக்கப்பட்டா மட்டும்தான் நமக்கு ஆயில் மற்றும் கேஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா கிடைக்கும். கத்தார்ல இருந்து நம்ம கேஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா கத்தாரே பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்ய முடியாம மூடி வச்சிருக்காங்க. சமாதானம் பேசினா மட்டும்தான் என்ன ஆகும், மறுபடியும் உற்பத்தியை தொடங்கி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்வாங்க. வருகிற திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை தொடங்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. அதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு லெபனான்ல ஒரு 2 இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா சுரங்கங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேல் வரையும் நீண்டிருந்த சுரங்கம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க லெபனான்ல. லெபனான் ஆகட்டும் காசாவாகட்டும் அவங்க இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் செய்யற கூட சுரங்கங்கள்லாம் வச்சு அதை கண்டுபிடிச்சு அழிச்ச இஸ்ரேலுக்கு இத்தனை நாளா தேடி தேடி கூட பாத்தீங்கன்னா முழு சுரங்கங்களையும் அவங்களால அழிக்க முடியல. இன்னைக்கு ஒரு 2 சுரங்கங்கள் ஒரு 200 மீட்டர் அளவுக்குலாம் பாத்தீங்கன்னா தூரமாக இருக்கக்கூடிய சுரங்கங்கள்னு சொல்லப்படுது. ஒரு லோக்கல் சுரங்கம் தான் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ராக்கெட் ப்ரொப்பலர்லாம் அதுல இருந்திருக்கு. அதுல இருந்தே என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் நோக்கி தாக்குதல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால அந்த சுரங்கங்கள் ஃபுல்லாவே ஆயுதத்தோட கிடைச்சிருக்கிறதுனால இன்னைக்கு அதை வீடியோ எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் கொள்முதல் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவத்துக்கு அங்க இருக்கக்கூடிய லெபனானுடைய கவர்மெண்ட்டுமே என்ன பண்றாங்க, உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மிரட்டினாலும் பயப்படுறதில்ல. எங்களுக்கு இப்ப இஸ்ரேலோடு சமாதானமா போனோம், அதுக்கு இஸ்ரேல்காரன் என்ன சொல்றோம்னா அதை செய்யறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ராணுவம் அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்துதான் இந்த மாதிரி சுரங்கங்களை எல்லாம் லெபனான்ல கண்டுபிடிச்சு இப்ப அழிச்சிட்டு வராங்க. அந்த சுரங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்ததுக்கு பிறகு அந்த சுரங்கங்கள்ல என்ன பண்றாங்க, சிமெண்ட் கலவையை போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் காசாவிலேயே அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பண்ணாலுமே இவங்க கண்டுபிடிக்கிறது குறைந்த சுரங்கங்களா தான் இருக்குது. ஆனா அதிகமான சுரங்கங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் காசாக்குள்ளே லெபனானுக்குள்ளே கண்டுபிடிக்காம அழிக்க முடியாம இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தா வெளியே எப்படி நமக்கு தெரு ஊரு கிராமம் அப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி அடியில பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு கட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஊர் வெளியே இருக்கிற அளவுக்கு கீழே இருக்குது அப்படிங்கறதுனால அதை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. ஏதோ ஒரு இடம் 2 இடம்னா கண்டிப்பா இவங்க கண்டுபிடிச்சு வேலையை முடிச்சிருப்பாங்க. இந்த சுரங்கம் கண்டுபிடிச்சது மூலமா கூட இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இவ்வளவு ஆயுதங்களை லெபனானுடைய போராளி குழு வச்சுட்டு இருக்காங்க இன்னும் அப்படின்னா இன்னும் எத்தனை சுரங்கம் இருக்கோ எவ்வளவு ஆயுதம் இருக்கு போதோ இன்னும் நம்மளை தேவையான அளவுக்கு தாக்குற அளவுக்கு எல்லாமே ரெடியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல்.